Welcome to my channel Syed Sultan TV. Please subscribe my channel. என்னிட கலங்கும் வல்வினை சொன்ன பார்த்தீங்களா சீர்காழி கோவிந்தராஜன் குரல். கணபதி என்னிட காலனும் கைத்தொழும் கணபதி என்னிட கர்மம் ஆதலால் கணபதி என்னிட கவலை தீருமே. எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி இந்த அருமையான பக்தி பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கின்ற தம்பி வாய்த்தது ராமனுக்கு, தாரம் வாய்த்தது வள்ளுவருக்கு, பேர் வாய்த்தது சடையப்பருக்கு, பிள்ளை வாய்த்தது சிறு தொண்டருக்கு, நல்ல நடுவர் வாய்த்தது எங்களுக்கு என்ற பெருமைக்குரிய நடுவர் அவர்களே, எண்ணணி எதிரணி ஆற்றல் மிகுந்த அறிஞர் பெருமக்களே, இந்த அருமையான நிகழ்வை ரசித்து கொண்டிருக்கின்ற ஆண்டோரே சான்றோரே என் போன்றோரே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்களை முதலில் உரித்தாக்கி கொள்ளுகின்றேன். லட்டு நகரம்னா திருப்பதியை சொல்லலாம், பட்டு நகரம்னா காஞ்சிபுரத்தை சொல்லலாம், மல்லிகை மொட்டு நகரம்னா மதுரையை சொல்லலாம், பண்பாட்டு நகரம் என்றால் கோவையை சொல்லலாம். நடுவர் அவர்களே, எப்பொழுதுமே கொங்கு மண்டலம் பண்பாடு தங்கும் மண்டலம் என்று சொல்லுவார்கள். அந்த கோவை மண்டலத்திலே பேசுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் சிவராத்திரி பெருவிழாவை மிகவும் பக்தியோடும் பரவசத்தோடும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அருமையான தலைப்பு, பக்தியில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னுடைய அருமை தம்பி சதீஷ் அவர்கள், ஆண்கள் தான் பக்தியை வளர்க்கிறார்கள், பெண்கள் எல்லாம் வளர்க்கல, சமய சின்னங்களை அவர்கள் அணிவதே இல்லைன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதுவும் குங்குமம் நாங்கள் வைக்கலையா. பெண்களுக்கு குங்குமம்னா தான் ரொம்ப பிடிக்கும். அது நம்ம பறவை முனியம்மா கூட ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க. 7 சகரம் சங்கிலி 8 கல்லு மோதிரம் பொட்டி நகை போட்டாலும் பொம்பளைக்கு பிடிச்சதோ குங்குமம், நெற்றி குங்குமம், குங்குமம் 10 காசு குங்குமம், அடவட்ட வட்ட குங்குமமோ பொட்டாயிருக்குது, பொட்டுக்குள்ள பொம்பளைக்கு பட்டாயிருக்குது. அந்த ஏன் நாங்கள் குங்குமத்தை வச்சுட்டு வெளியில் வர்றதில்லை, ஒட்டு போட்டு வச்சுருக்கோம்னா, குங்குமத்தை வச்சுட்டு வெளியில் வரும்போது வேர்வையால் அந்த குங்குமம் அழிந்து போக வாய்ப்பு இருக்குது. மழை வந்து அந்த குங்குமம் அழிந்து போக வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே பெண்களுக்கு குங்குமம் என்பது அழியக்கூடாது. பொட்டு புருஷன் மாதிரி, குங்குமம் கரைஞ்சி போனால் வீட்டுக்காரர் கரைஞ்சி போன மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால் அவர் ஒட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ஒட்டு போட்டு வச்சுருக்கோம். இதில் என்ன தவறு இருக்கிறது நடுவர் அவர்களே? தவறே கிடையாது. ஆனால் நாங்கள் குங்குமம் திருநீரெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் முடியை விரிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னார். நிறைய இடங்கள்ல ஆண் பிள்ளைகள் முடியை நீளமாக வளர்த்துருக்காங்க. ஒரு வீட்டில் கூட அம்மா சத்தம் போட்டு கத்துறாங்க, ஏண்டா பொம்பளை பிள்ளை மாதிரி முடியை நீளமாக வளர்க்காத, காதில் கடுக்கன் போடாதன்னு சொன்னனே கேட்டியா, ஏம்மா அப்படின்னு கேட்டான். உங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வந்தவங்க ஒன்றை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கடா அப்படின்னாங்க. இப்படி ஆண்கள் நிறைய தவறுகளை இன்னைக்கு செய்துட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் ஒருபோதும் அந்த தவறுகளை எல்லாம் செய்வதில்லை. நடுவர் அவர்களே, பக்தியில் மிக சிறந்து விளங்குபவர்கள் ஆண்களை விட பெண்கள் தான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு குழந்தைக்கு பக்தியை சொல்லிக் கொடுப்பவளே தாய் என்கின்ற பெண்ணாகத்தானே இருக்கின்றாள். இந்த உலகத்திலே தாயை கடவுளுக்கு நிகராக இல்லை, கடவுளுக்கு மேலாக நாம ஏன் சொல்றோம்னா, கடவுள் 3 தொழிலை செய்வார். ஆக்கல், அழித்தல், படைத்தல் 3 தொழிலை செய்வார். ஆனால் அம்மா அழித்தல் தொழிலை ஒருபோதும் செய்ய மாட்டாள். அதனால தான் தாய்க்கு கடவுளுக்கு நிகரான ஒரு பெயர். அதனால தான் ஒரு கவிஞன் சொன்னா, பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு, கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. எவ்வளோ அருமையாக சொன்னாங்க நடுவர் அவர்களே. இப்போ ஔவையார்னு ஒரு பெண்பார் புலவர் இருந்தாருங்க. அந்த புலவர் பக்தியை வளர்த்த மாதிரி யாருமே வளர்க்கலைங்க. கடவுளுக்கே கருணையை சொல்லி கொடுத்தவர் அந்த ஔவையார் என்கின்ற பெண்பார் புலவர் தான். முருகப்பெருமான் கோபித்து கொண்டு மலையில போய் இருந்தார். அவருக்கு உறவுகளினுடைய பெருமையை சொல்லி அழைத்து வந்ததே ஔவையார் தானங்க. சொன்னாங்க, ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகம் உண்டு, உற்றார் பெற்றாரும் உண்டு, நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு, தாயுண்டு மனமுண்டு
தன்னுடைய தமிழால முருகப்பெருமானையே கைலைக்கு அழைத்து வந்த பெருமை ஔவையார் என்கின்ற பெண்பார் புலவரைத்தானே சாரும். அது ஔவையார் பாட்டா கண்ணதாசன் பாட்டாமா? கண்ணதாசன் எழுதினாரு, ஔவையார் பாடுவதற்காக எழுதினார் நடுவர் அவர்களே. அப்ப அந்த சிறப்பு கூட பெண் குரல்ல தான் நடுவர் அவர்களே வந்திருக்கு. ஆண் குரல் பாடல்கள் வந்திருக்காங்க. பக்தி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. பக்தி உணவுக்குள் வரும்போது அது பிரசாதம், பக்தி தண்ணீருக்குள் வந்தால் அது தீர்த்தம், பக்தி பசியில் வந்தால் அது விரதம், பக்தி வீட்டுக்குள் வந்தால் ஒரு கோவில், பக்தி செயலில் வந்தால் அது சேவை, பக்தி பணியில் வந்தால் அது கர்மா, பக்தி பயணத்தில் வந்தால் அது யாத்திரை, பக்தி ஒரு ஆளுக்குள் வந்தால் அவன்தான் மனிதன். நடுவர் அவர்களே அருமையா சொன்னாங்க. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக, பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக. என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? சக்தி எல்லாம் திரண்டு தான் சிவம் பெருகணும். சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது அம்மா சொல்லுவா, ஒழுங்கா சாப்பிடு, 3 கண்ணை கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்பா. 3 கண்ணை யாரு? முக்கண்ணன் ஆகிய சிவபெருமான்கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். அதைத்தான் அம்மா 3 கண்ணன்னு சொல்றா. சில நேரம் பிள்ளைக்கு விளையாட்டு காட்டும் போது கூட சங்கு சக்கர சாமி வந்து சிங்கு சிங்குன்னு ஆடிச்சாம்பா. சங்கு சக்கர சாமி யாருங்க? பெருமாள். அந்த சாமியை சொல்லி கொடுக்குறா. குழந்தையாக இருக்கும் போதே பிள்ளைக்கு பக்தியை சொல்லிக் கொடுப்பது தாய் தான். அதனால தான் வீட்டுக்கு வந்தோடனே சதீஷ், அம்மா சாப்பிடுங்க, அம்மா என் சட்டை எங்க, அம்மா தண்ணி எங்க, அம்மா எங்க எங்கன்னு அம்மாவை கேட்பான். அப்பாட்ட ஒரே ஒரு வார்த்தை தான், அப்பா அம்மாங்க. அப்பாவுக்கு தெரியாது எதுவுமே. வாழ்க்கையில அம்மா என்கின்ற ஒருவர் இல்லை என்றால் பக்தியை நாம் உணர்ந்து கொள்ளவே முடியாது. கண்ணதாசன் கேட்டாங்க, பக்தினா என்ன? பக்தி என்பது யாதென கேட்டேன், உணர்ந்து பார் என்று இறைவன் பணித்தான். அந்த உணர்தல் என்பது பெண்களிடத்தில் மட்டும்தான் இருக்கிறதுங்க. சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கைலாயத்துக்கு போறாங்க. ஔவையார் போறதுக்கு ஆசைப்படுறாங்க. அவங்க 2 பேரும் போயிட்டாங்களே, நான் எப்படி போவேன் அப்படின்னு விநாயக பெருமானுக்கு விரைவா பூஜையை நடத்துறாங்க. விநாயக பெருமான் சொல்றாரு, மெதுவா பார்த்து மெதுவா பூஜை பண்ணு, நானே உன்னை கொண்டு வந்து சேர்த்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது பாடப்பட்டதுதான் விநாயகர் அகவல் என்கின்ற நூல் என்று சொன்னால், விநாயகர் அகவலை பாடிக்கிட்டே இருக்காங்க. பாடி முடிச்ச உடனே நம்முடைய விநாயக பெருமான் தும்பிக்கையால ஔவையார அவங்க 2 பேரும் போய் சேர்றதுக்கு முன்னால கைலாயத்திற்கு அழைத்து சென்றார் என்று சொன்னால், ஒரு பெண் பக்தியில் உறுதியாக இருந்தால் அவள் நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்க முடியும் என்பதற்கு ஔவையார் என்கின்ற மூதாட்டி ஒரு உதாரணமாக திகழ்ந்தாள். நடுவர்களே, நம்முடைய தமிழ்நாடு அரசு சின்னமாக இன்றைக்கு எது இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டாள் திருக்கோயில் கோபுரம் தான் இருக்கிறது. ஏன்னா பக்தியில் பெண்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒன்றே சாட்சியாக. ஏன்னா உயர்ந்த கோபுரம் இன்னைக்கு ஆண்டாள் திருக்கோயில் உள்ள கோபுரம். ஆண்டாள் பெருமாட்டி எப்படிப்பட்டவள் தெரியுமா? அந்த காலத்துல எல்லாம் ஊசியில தவம் இருந்தாதான் பக்தி செய்ய முடியும், நெருப்பாட்டுல நீந்தினாதான் பக்தி செய்ய முடியும்னு இருந்த காலத்துல பாசுரங்கள் பாடியும் பக்தி செலுத்த முடியும் என்று நிரூபித்தவள் தான் ஆண்டாள் பெருமாட்டி. நடுவர் அவர்களே, கடவுள் மீது எதை எறிந்தாலும் பக்தி தான், கடவுள் மீது காதலை எறிந்தாள் ஆண்டாள் பெருமாட்டி. அதனால்தான் கண்ணதாசன் பாடல் எழுதினார், சூடி கொடுத்தாள் பாவை படித்தாள், சுடராக எந்நாளும் தமிழ் வானில் ஜொலித்தாள், கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள். அப்பர்னு ஒருத்தர் இருந்தார்னு சொன்னீங்க. ஆனால் அப்பரை அருள் உலகத்திற்கும் ஆன்மீக உலகத்திற்கும் அருந்தமிழ் உலகத்திற்கும் தந்தது அவருடைய தமக்கை திலகவதி பெருமாட்டி என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. வாழ்க்கையில தன்னுடைய தியாகத்தால் திலகமே வைக்கலங்க, அவருக்கு திலகவதியார் என்று பேரு. தன் தம்பிக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்தார் என்று சொன்னால், திருஞான சம்பந்தர் தன்னுடைய நான் பக்தியை வளர்ப்பதற்கு என் வாழ்க்கையில் 3 பெண்கள் துணை இருந்தார்கள் என்று சொன்னார். தன்னை பெற்ற பகவதி அம்மை, தனக்கு ஞானப்பால் ஊட்டிய உமையம்மை, கடைசியில் தான் திருநீற்று பதிகம் பாடுவதற்கு காரணமாக இருந்த
மங்கையர்க்கரசியார், இந்த 3 பெண்களும் தான் என்னுடைய பக்திக்கு காரணமாக இருந்தார்கள் என்று ஞானசம்பந்தரே சொல்லியிருக்கிற காரணத்தால் பக்தியில் சிறந்தவர்கள் ஆண்களை விட பெண்களே என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான பல செய்திகளை சொன்னாங்க. இந்த விநாயகர் அகவல் தோன்றிய வரலாற்றை கூட சொன்னாங்க. நாம் கதைகளாக பார்க்கக்கூடாது, தத்துவங்களாக உணர பழகணும். முதல் கோணல் முற்றும் கோணல்னு ஒரு பழமொழி உண்டு. விநாயகர் பூஜை செய்கிற போது பரபரப்பு இல்லாமல் நிதானமாக செய்கிற பழக்கம் இருக்கணும். சில பேருக்கு ஆஃபீஸுக்கு போகிற அவசரம், இல்லை வேறு ஏதோ ஒரு வேலை, இதுக்கு நடுவில் பூஜை பண்ணணும்னு பரபரப்பாக பூஜை பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. பரபரப்பு அடங்குவதற்காகத்தான் வழிபாடே செய்யணும். தருமபுர மடத்தில் அந்த தோற்றுவித்த பெருமைக்கு உரிய அந்த குருஞான சம்பந்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பரபரக்க வேண்டாம், பல காலம் சொன்னேன் அப்படின்னு. ஒரு பரபரப்பாக ஒரு காரியம் பண்ணுனா அந்த காரியம் பயனில்லாமல் போயிடும். அந்த விநாயகர் பூஜையை முடித்த உடனே திருக்கைலாய மலைக்கு ஔவையாரை விநாயகர் கொண்டு போனார்னு சொல்லுவாங்க. அது என்ன பொருள் தெரியுமா? ஔவையாருங்கிறது யாரு, விநாயகருங்கிறது யாரு, திருக்கைலாயங்கிறது எது அப்படின்னா, இது பாருங்க, குண்டலினிங்கிற ஆற்றல் பெண்ணு. அந்த குண்டலினி என்பது தான் ஔவையார். மூலாதாரத்தில் அது எப்போதுமே இருக்கும். மூலாதாரம் என்பது நமக்கு பசி காமம் இந்த 2 உணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற ஒரு வகை ஆற்றல். அது மூலாதாரத்தில் இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் பசி தெரியும், காமம் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அதுலேருந்து எலிவேட் பண்ணி நீங்கள் மேலே கொண்டு வந்தீங்கன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், ஆக்ஞை அப்படின்னு படிப்படியாக மேலே போனால் இது பாருங்கள், இதுதான் கைலாயம். இந்த கைலாயத்துக்கு அந்த குண்டலினியை கொண்டு வந்து நிறுத்தணும். ஔவையார் என்ற குண்டலினியை மூலாதாரத்திலிருந்து கைலாயமாகிய உச்சிக்கு கொண்டு போவது எது என்று கேட்டால் அந்த விநாயகப் பெருமானுடைய கருணை அப்படின்னு விநாயகர் அகவலுக்கு அர்த்தம் சொல்லணும். அந்த அருமையான இடத்தை அழகாக தொட்டு காண்பித்தார்கள். ஏன்னா நாம் வெளியில் பூஜை பண்ணுற விஷயத்தை ரொம்ப பெருமையாக சொல்கிறோம். உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு ட்ராவல் நடக்கணும். நீங்கள் ஏன் மகான்களுடைய கோயிலை கும்பிடுறீங்க? இங்கேயே ஏன் மூலவர் ஒரு சமாதி கோயிலாக இருந்து ஏன் நம்ம கும்பிடுறோம்? மகான்கள் அடங்கின இடத்துக்கெல்லாம் எப்படி ஆற்றல் வருகிறது யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அவங்க உடம்பை கோயிலாக்குறாங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல்னு ஆக்குறாங்க. வெளியில் போய் சாமி கும்பிடுவது என்பது முதல் நிலை. நாளாக நாளாக நாம் உள்ளுக்குள்ளேயே அதை உணரத் தொடங்கணும். நடமாட கோயில் என்று நம்மளை அனுபவிக்கணும். இப்போ நான் பேசுகிற போது அதை புரியாதவங்க பிழையாக நினைப்பாங்க. நீ கோயிலுக்கு போகிறதுங்கிறது முதல் நிலை. உன்னை கோயிலை ஆக்கிறது அப்படிங்கிறது தான் உச்ச நிலை. நீ உன்னை கோயிலை ஆக்காமல் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா எத்தனை பிறவி எடுக்க போகிற? இன்னும் 200 பிறவி எடுக்க போறியா? முக்தி அடைகிற எண்ணமே இல்லையா? அதனால் தன்னை கோயிலை ஆக்கணும். அதைத்தான் நான் வற்புறுத்துறேன். அது ரொம்ப அருமையாக அந்த ஔவையார் அகவலை அவங்க விநாயகர் அகவலை எடுத்துரைத்தார்கள். வாழ்த்து. இப்போ ஆண்களை கடைசியாக காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு தம்பி மோகன சுந்தரம். நான் என்றும் வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, இந்த விழாவை தொடங்கி வைத்து சென்ற வணக்கத்துக்குரிய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களே, கோயில் நிர்வாகிகளே, என்னுடைய அருமை நண்பர் தேவக்கோட்டை ராமநாதன் அவர்களே, இன்றைய சிவராத்திரியை சிறப்பிக்க சிவன் அருள் பெற இங்கே குழுமியுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் மலர்விழி பேசினாங்க. முன்னெல்லாம் டிவி வந்த புதுசில் இந்த சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசிக்கெல்லாம் டிவியில் 11 மணிக்கு மேலே சினிமா போடுவாங்க. எல்லாம் கண்ணு முழிச்சு இருக்கணும்னு. மேக்ஸிமம் திருவிளையாடல் தான் போடுவாங்க இல்லை? அந்த ஞாபகத்தை மலர்விழி மொத்தமாக பார்த்த சினிமாலாம் சொல்லிட்டு போயிடுச்சு. நல்ல காலம் கேபி சுந்தரமால் தான் ஒரிஜினல் ஔவையார்னு சொல்லாமல் போனாங்க. நான் கூட பயந்து நின்றேன், அதையும் சொல்லிவிடுவாங்களோன்னு. என்னமோ சொன்ன பாடல் வரிலாம் எதுவும் பதிகள்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஸ்பான்சர் பை கண்ணதாசன். நான் அவள் தான் படிச்சிருக்கணும். நான் அந்த மாதிரி பதிகம், ஏன்னா நானும் படிக்கலை, அதனால் நான் அதெல்லாம் பேச மாட்டேன்.
ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. ஆனால் அவங்க தவறாக புரிஞ்சுருக்காங்க. திருப்பியும் முன்னால் வாழ்ந்த அது இல்லை. இன்னைக்கு பக்தி நெறியை வளர்க்கக்கூடியவர்கள், பெரிதும் வளர்க்கக்கூடியவர்கள் ஆண்களா பெண்களா? இதுதான் கேள்வி. இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பேசிக்காக ஒரு வித்தியாசம் உண்டு சார். ஆண்கள் ரொம்ப பெரிய காரியம் செஞ்சாலும் அலட்டிக்க மாட்டான். அவன் காரியம் செய்கிறது அவனுக்கு ஒரு கடமை. இந்த பெண்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அவங்க குழந்தைங்க மாதிரி. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டு குழந்தைங்களேங்க சின்ன படிக்கட்டுலேருந்து 1 2 3ன்னு குதிச்சுட்டு அதுவே கைத்தட்டிக்கும். சின்ன படிக்கட்டு. அதை உற்சாகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளும் வெரி குட் கை தட்டுவோம். இந்த லேடிஸ் அந்த மாதிரி தான். சின்ன படிக்கட்டு 1 2 3 குச்சிட்டோன்னு நம்மளும் பாவமாக இருக்குதுன்னு நம்மளும் கை தட்டுவோம். உடனே கை தட்டுறதை நம்பி நான் தான் பிஸ்தான்றது அது இல்லை. அவங்களுக்கு தெரியல. சார் மேட்சிங் ப்ளவுஸு கிடச்சதையே 1 வாரம் பேசுகிறாங்க சார். ஃபஸ்ட் கிளாஸ். அந்த பாழா பொண்ணை டெய்லருக்கு பாராட்டு விழா 1 வாரம் நடக்குது வீட்டில். சொன்ன அளவில் கரெக்டாக தைக்கிறவன் அவன் தான் அப்படின்னு. அவன் 10 கிலோமீட்டர் தள்ளி இருப்பான், அவன் தான் அப்படின்னு. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க ரொம்ப பரபரப்பாங்க. உண்மை தெரியாது பாவம். நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். அதை அவங்க ஒரிஜினலாகவே நினச்சி நாங்கள் தான் பக்தி நெறியை பரப்புது. கோயிலில் போய் பாருங்கள், நிறைய பேர் நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு கெட்ட பழக்கம், போனோமா விறுவிறுன்னு கும்பிட்டுட்டு வந்துடுறோம். இல்லை, கொஞ்சம் நின்று நிதானமாக கும்பிட்டுடுங்க, உட்காருங்க. அப்படி நம்ம மக்கள் எல்லாம் பாருங்கள், தமாசாக இருக்கும். அந்த கோயில் கியூ பார்த்துருக்கீங்களா? ஆண்கள் பெண்கள்னு அதுலேயே தெரிஞ்சிடும் சார். ஆண்கள் கியூ பார்த்துருக்கீங்களா? ஆம்பளைங்களாம் கியூவில் அமைதியாக நிற்பான். வீட்டில் இருக்கிற மாதிரியே உம்முன்னு இருப்பான். மனசுக்குள்ளேயே வேண்டிப்பான், ஆண்டவா அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் நாயாவாக இருக்கட்டும் நதியாவது இருக்கட்டும், ஆம்பளையாக பிறக்க வானப்பா. என் ஒய்ஃபுக்கிட்டேருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று, எங்கள் அம்மா கிட்டேருந்து என் ஒய்ஃபை காப்பாற்று, அந்த 2த்துக்கிட்டேருந்து என்னை காப்பாற்று வேண்டிப்பான். இந்த லேடிஸ் கியூ பார்த்துருக்கீங்களா சார்? அவங்களுக்கு இந்த நகை கடை, புடவை கடை, கோயில் கியூ எல்லாம் ஒன்று தான். பேசிக்கிட்டே இருக்கவங்க ஒன்றுக்கு ஒன்று அப்படியே நகர்ந்து போவோம். பிரார்த்தனை அர்ச்சனை இது பார்ப்போம், கற்பூர தட்டு காமிக்கிறாங்களே, பேசிக்கிட்டே இருக்கோம். ஐயர்கிட்டே பேசுவோம். என்ன சாமி போன வெள்ளிக்கிழமை காணோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன் அப்படின்னாரு. அவருக்கு பக்குன்னு இருக்கும், ஏற்கனவே அவர் ட்ரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்துனுக்கிறாரு. அப்புறம் இறங்கும்போது சொல்லுங்கள், சாமியே பார்க்க முடியல, ரொம்ப கூட்டம், நீ எங்கே பார்த்த? பேசிக்கல போனேன் சார். நம்ப மாட்டீங்க, அன்றைக்கி நான் பார்த்தேன் சார். அம்மன் கோயிலுங்க, வெள்ளிக்கிழமை. ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்கு, வீட்டுக்கு தேங்காய் வாங்க போயிருக்கு சட்னிக்கு. போதும் அம்மனுக்கு உடச்சிடலான்ட்டு உள்ளே வந்துக்குது போல இருக்குது. நானும் தட்டு கொடுத்தேன், அதுவும் தட்டு கொடுத்தது, தேங்காய் தட்டு. உண்மையிலே அந்த அம்மா வச்சு இந்த தேங்காய் பெருசு கொடுத்துடுச்சு, உள்ளே போயிடுச்சு. போயிட்டு வெளில வரும்போது ஐயர் என்ன பண்ணிட்டார், தட்டை மாற்றி கொடுத்துட்டாருங்க. அந்த அம்மாவுக்கு சின்ன தேங்காய் வந்துடுச்சு. அதாவது பக்தி நெறி வளர்க்குறவங்க அவங்க கோயிலுக்கு உள்ளே எது போனாலும் வெளியில் வரும்போது பிரசாதம் ஆகுது. தேங்காய் மாறினா என்னங்க, அது அவங்களுக்கு கிடைச்ச அருள்னு நினைக்க வேண்டியதானே. வாசப்படிக்கிட்டே நின்றுக்குச்சு அங்கே. ஐயரே என்ன தேங்காய் மாறிடுச்சுன்னு அவர் பயந்துட்டார். இல்லைம்மா கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தால் 30 ரூபா தேங்காய் உனக்கு அடையாளம் தெரியாதா? அவரு இல்லைம்மா பரவாயில்லம்மா, இந்த வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அடுத்த வாட்டி பெருசு பார்த்து தரேன்றாரு அவர். அப்போ நீ வாரம் இதே வேலை தான் பண்ணினுக்கிறியா? கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். உனக்கு அந்த ஆத்தா தான் கூலி கொடுக்கணும்னு இருந்துச்சு சார். யார ஐயர ஒரு தேங்காய். இவங்க பக்தி நெறி வளர்க்குறவங்க சார், ரொம்ப அநியாயம் சார். பக்தி நெறி வளர்க்க வேண்டும் என்றால் இந்த இந்து மதம் தலை தோங்கியது எதனால் தெரியுமா? தொண்டு செய்வதன் மூலமாக. மதத்திற்கும் பக்திக்கும் இறைக்கும் தொண்டு செய்ய வேண்டும். இப்போ தொண்டு செய்யணும்னா எது பேஸ் தெரியுமா? ஒத்துமை. அப்படி தானேங்க? 4 பேர் ஒன்றா சேர்ந்து செய்கிறது தான் தொண்டு, ஒத்துமை. ஆண்கள் ஒத்துமையாக இருப்பாங்களா, பெண்கள் ஒத்துமையாக இருப்பாங்களா, நீங்களே சொல்லுங்கள் சார். 40 ஆம்பளை 10 வருஷம் ஒரே ரூமில் இருப்பான், சண்டையே வராது சார். 40 ஆம்பளை. நம்ம வீட்டில் 2 லேடிஸ் தான் சார். அவ்வளோ பெரிய வீட்டில் தாங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுவே தொண்டு உண்மை இல்லையே, உண்மைங்க. ஒத்துமை வேணுங்க. ஒரு வெளியில் பெண்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது.
நான் சின்ன வயசில் இருக்கும்போது கபாலீஸ்வரர் கோயில் தேர் பிடிக்கிறதுக்கு வடை பிடிக்கிறதுக்கு போகிறேன்னு எங்கள் அம்மா, ஏன் ஊரம்புக்கு அலையிற அப்படின்னாங்க. எது வடம் முடிக்கிறது ஊரகம் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டம். அந்த தொண்டு உள்ளம் பெண்களுக்கு குறைவு. அது இல்லாமல் அவங்களுக்கு பக்தி நெறி எதுன்னு தெரியாது, பக்தி தெரியாது. எங்கள் தம்பி நல்லா அற்புதமாக ஆரம்பித்து சொன்னார். எது உண்மையான பக்தி தெரியாது. கோயிலில் போய் எப்படி பூஜை பண்ணணும் தெரியாது. நான்லாம் கோயிலுக்கு என் ஒய்ஃப் கூட போகிறதே கிடையாது. டென்ஷன். அதாவது கோவிலுக்கு வந்தால் எளிமையாக வரணும். நம்ம லேடிஸ்க்கு அது புரியவே புரியாது. கோயிலுக்கு வரும்போது தான் நிறைய நகை போட்டுக்கிறது. கோயிலுக்கு வரும்போது தான் வசதி பட்டு புடவை கட்டிக்கிறது. என் ஒய்ஃபு கூட ஒரு நாள் கோயிலுக்கு போய் நான் பட்ட அவஸ்தை இருக்குது பாரு ஈஸ்வரன் கோயிலுக்கு. சார் கோயிலுக்கு எது சார் ஹேண்ட்பேக்கு? அது உள்ள ஒரு பைசாவும் கிடையாது, வேறு எல்லாம் நம்ம பர்ஸ்லேருந்து போகுது. அப்புறம் ஒரு ஹேண்ட்பேக் கோயில் வரையும் வந்தாச்சு. புது புடவை, பட்டு புடவை, நகை கோயில் வரையும் வந்தாச்சு. இதில் என்ன அநியாயம்னா லைட்டாக மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் வேறு எதுக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கு? பட்டி கிட்டி டிங்கரிங் பார்த்து வருது. அந்த ராஜகோபுரத்துக்கிட்டேங்க, ராஜகோபுரத்தில் 10,000 பேர் போயிட்டு வராங்க. மண்ணுங்கன்னு இருக்கும். ராஜகோபுரத்தில் இவன் ஆரம்பிக்கிறா பக்தி நெறி. பேகை என் கையில் குத்துட்டா, கீழே வந்து கும்பிட்டா. எழுந்தும் போது கையெல்லாம் அழுக்கு. உங்கள் கர்ச்சீப் கொடுங்க. நம்ம அவள் என்னென்ன கேட்குறாங்களோ இந்த டச்சப் ஆகிருப்பான்ல நயன்தாராக்கலாம், அந்த மாதிரி நம்ம அவள் கேட்குறதெல்லாம் எடுத்து கொடுக்கணும். கர்ச்சீப் கொடுங்க. நேராக பிள்ளையார்கிட்ட போய் நின்றாச்சு. அந்த பிள்ளையார் கூட்டங்க மனசில் நினச்சிட்டு பிள்ளையாரை கும்பிடணும். பிள்ளையார் தெரிகிற வரையும் நிற்பான். ஹைட்டு ஏன் ஹைட்டு தான், எனக்கு பிள்ளையார் தெரியாது. நாம் அப்படி முடிஞ்சிச்சு பிள்ளையார், அவ்வளோதான் மனசுலையே. அவளுக்கு அதை பார்க்கணும். பார்த்துட்டு அந்த பிள்ளையார்கிட்ட ஒரு விபூதி வாங்குவான். இல்லை என்ன பிரச்சனைனா விபூதி வாங்கினா கேட்டுக்கிட்டு அதுக்கு தானே தூண் வச்சுருக்காங்க. விபூதிக்கு பொட்டல் நிடணும், பேப்பர் எடுக்கணும். சில கோயிலில் சார் விபூதி கொட்டி வைக்கிறதுக்கு பேப்பர் தூண்டு கீழ்ச்சி வைப்பாங்க. சில கோயிலில் அது இல்லை, பேப்பர் எடுத்துனாங்க. ஒரு நாள் கூட நான் சாமி ஒழுங்காக கும்பிட்டது இல்லைங்க. எல்லாரும் சாமி கும்பிடுவா, நான் துண்டு பேப்பர் பொறுக்கி நிற்பேன். அதுவும் இல்லாமல் ஒரு கோயிலில் விநாயகருக்கும் அதே விபூதி தான் சார், ஈஸ்வரனுக்கும் அதே விபூதி தான், முருகனுக்கும் அதே விபூதி தான், எல்லாருக்கும் அதே விபூதி தானே, ஒரே ப்ராடக்ட் தானே. விநாயகர் விபூதியே தனியாக மடிப்பான், முருகர் தான் தனியாக மடிப்பான். சரி தனியாக முடிச்சு என்ன பண்ணுறான்னா ஒரு வாரம் வீட்டில் வச்சுருந்தா அப்புறம் போய்டும், இட்டுக்கு போகிறதில்ல. இதுதான் பக்தி. அதோட அநியாயம் சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் கை தட்டினான். நான் சொன்னேன் எது கை தட்டுறேன்னு? உங்களுக்கு தெரியாது, எது எனக்கு தெரியாது. சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் கையை இப்படி பண்ணுறது எதுக்குன்னு எனக்கு தெரிஞ்ச வரையும், நடுவருக்கு சொல்லணும், தெரிஞ்ச வரையும் அவர் எப்போவுமே தியானத்தில் இருப்பார். ஸோ நம்ம வந்துட்டோன்னு ரிஜிஸ்டர் பண்ணுறது ஒன்று. அப்படி இல்லைன்னா சிவன் சொத்தை எதையும் நான் எடுத்துகிட்டு போகலன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வரணும். அவர் தான் சிவனுக்கு ஆடிட்டர், அக்கௌண்டன்ட். இவ எதுவுமே இல்லைங்க, முறைக்க சொல்கிறா. அந்த சாமிக்கு காது கேட்காது, அதனால் நான் வந்துட்டேன்னு தட்டிட்டு வரேன்னு. அதாவது என்ன பக்தி தெரியாது, எதுவுமே புரியாது சார். தொண்டு என்பது யார் செய்யுது? பக்தி நெறி வளரணும்னா தொண்டு செய்யணும். யார் தெரியுது? நீங்கள் பாருங்கள் சார், சாமி தூக்கின்னு வர்றது நம்ம தான் ஆண்கள். அதுக்கு பேர் ஸ்ரீபாத தாங்கிகள்னு பேர். மடம் பிடிக்கிறது, தேர் நிலைக்கு எடுத்துகிட்டு வர்றது நம்ம தான். எவ்வளோ பெரிய தொண்டு. அன்றைக்கி என் ஒய்ஃப் சொல்கிறா, இந்த வாட்டி நீங்கள் கண்டிப்பாக மாரியம்மன் கோயிலில் நெருப்பு மிதிக்கணும்னா. எதுக்குன்னு? எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணா. உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் ஏன் வேண்டிக்கினேன் அப்படின்னா. அப்புறம் அழகும் குத்திக்கணும்னா. அழகு எதுக்குன்னு? என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலைண்ணே. நான் சொன்னேன் லூஸு, தங்கச்சி கல்யாணம்னு சொல்லு, அதுக்கு எதுக்கு அழகு குத்துவானே, அசிங்கமாயிடும் அப்படின்னு. ஆகணும். அடுத்தது கையில் தீச்சட்டி எடுக்கணும்னா எதுக்குன்னு? என் தம்பி பாஸ் ஆகணும். அவன் +2 5 வருஷம் படிச்சுன்னுக்கிறான். சத்தியமாக எதுவாக நடக்காது. பாஸ் ஆகணும்னா எனக்கா கோவம். இதெல்லாம் என்ன கேட்காம வேண்டிக்கினே நீ என்ன பண்ணுவேன்னு. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் நெருப்பு மெச்சின்னு வரும்போது ஓரமாக நின்று குலவை போடுவேன் ஓன்னு. அவ்வளோதான் சார். உண்மையிலேங்க அவங்க ரொம்ப புத்திசாலிங்க. சிவராத்திரி ஒரு நாள் நாங்கள் நவராத்திரி பெருமையாக சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது. அவங்க பூஜைலாம் பார்த்தீங்களா, நோகாமல் நோம்பு கும்பிடுறது பார்த்துருக்கீங்களா? இந்த விளக்கு பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க சார், அது ஸ்பெஷலி லேடிஸ்.
அதுக்குன்னே கோயிலில் ரெடி பண்ணி வச்சிடறான், பவானி ஜமுகாவில் போட்டு வச்சிடறான் சார் மடித்து. இவங்க நிம்மதியாக பட்டு புடவை கட்டிட்டு அங்கேயும் புரளி பேசுறது தான். லைனாக உட்காந்துக்கும், லைனாக ஒரு இது இருக்கும் விளக்கு, பூ போட்டுக்கின்னு சாமியெல்லாம் அதெல்லாம் இல்லை, பூ போட்டு பேசிக்கிட்டே பூ போடும். 300 ரூபாய் வாங்கினாங்க இந்த கோயிலில் விளக்கு பூஜைக்கு, என்ன தராங்க? அந்த அம்மா சொல்லுது, பக்கத்தம்மா பிளாஸ்டிக் டப்பாவில். அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த தெருவில் இருக்கிற அம்மன் கோயிலில் எவர் சில்வர் பக்கெட்டி தரான். அடுத்த இதான் விளக்கு பூஜை. இப்படி தான் இவங்களோட பக்தி நெறி வளர்றது உண்மை சார். இவர் சொன்ன மாதிரி தான் வேண்டுதல் கூடங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. எங்கள் அம்மா எப்போ வேண்டிங்கனாலும் எங்கள் அப்பாவுக்கு மொட்டை அடிக்கணும்னு வேண்டிப்பாங்க. எங்கள் அப்பாவை நான் மேக்ஸிமம் மொட்டை தலையோடு தான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் என்னையும் கூட்டி போய் மொட்டை அடிச்சிட்டாங்க. நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன், ஏப்பா சாதாரணமாக அம்மா உனக்கு தான் அடிக்கும், ஏன் எனக்கு அடிச்சதுன்னு. எங்கள் அப்பாவில் எனக்கு அப்புறம் நீ தானடா எல்லாம்னா. ஏதோ ஒரு 10 கோடி ரூபாய் சொத்தை எனக்கு வச்சுட்டு போகிற மாதிரி. ஆனால் ஒன்றுங்க, என் ஒய்ஃபு எங்கள் அம்மா சொன்ன எதையுமே பண்ணலை, இதை மட்டும் கரெக்டாக பண்ணுறான். எது வேணுனாலும் எந்தால தான் மொட்டை, எல்லாமே அப்படி தான். அந்த வீட்டில் பூஜை, யாராவது எந்த பெண்மணியாவது வீட்டில் பூஜை எப்படி பண்ணுறீங்க? ஏதாவது ஒரு நம்ம சைவ சமயத்துலேயோ இல்லை எதுவாவது நம்ம மதத்தில் அவங்கவுங்க இஷ்டம். ரொம்ப இஷ்டம். எனக்கெல்லாம் வீட்டில் இருந்து பூஜை அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுகர் பிபி எல்லாம் ஏறின மாதிரி இருப்பேன். பண்டிகை வந்தாலே பயமாக இருக்கும் சார். அந்த லிஸ்ட்டு கொடுத்து விடுவாங்க தெரியுமா? நான் 2 வீலர் தான் வச்சுருக்கேன். லிஸ்ட்டு ஒன்று எழுதி கொடுக்கும், ஒன்றும் மறக்காமல் வாங்கணும். போகும்போது ஃபோன் வந்துக்கினே இருக்குங்க. இந்த 2 வீலர் ஓட்டுறதுக்கு கஷ்டம் தெரியும். ஃபோனை நிறுத்தி, ஏன்னா இது நம்பரு தூக்கிட்டு பேசணும். இது மறந்துட்டேன், அதை வாங்கிடுவாங்க, அதை மறந்துட்டேன். இந்த லிஸ்ட்டு போகிறதுக்கு காலையிலேருந்து உட்காந்துன்னு இருக்குது. அதில் 10 தப்பு. வாங்காமல் ஒன்று மிஸ் பண்ணாலும் நம்ம காலி. அதுவும் இல்லாமல் இந்த பொங்கலுக்கு கரும்பு வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் சார். அது ஆட்டோலையும் எடுத்துன்னு வர முடியாது, 2 வீலரே வச்சுக்க முடியாது. நான்லாம் மயிலாப்பூர்லேருந்து ராயப்பேட்டை வரையும் ஒத்த கரும்பு அப்படியே நடந்துக்கினே வருவேன். எதிர்க்க பார்க்குறவங்கலாம் என்ன துக்கம் விசாரிப்பான், என்ன பொங்கலா அப்படின்வான். கரும்பா அப்படின்னா பின்ன என்னோட சுகர் மில்லுக்கு எடுத்து போவாங்க ஒரே கரும்பு. அதுதான் எல்லாம் முடிஞ்சுது. அந்த பூஜை நேரத்தில் டென்ஷனுங்க. பூவு சாமந்தி ஒவ்வொரு சாமிக்கும் 2 அளவு சொல்லியிருக்கா. எங்கள் அப்பா படமும் அம்மா படமும் இருக்குது. நான் சொன்னேன், அப்பா படத்துக்கு எல்லாம் தௌஷத்துக்கு பார்த்துக்கலாம், பூ கொஞ்சமாக வாங்கி வந்துட்டு நான் அப்பான்றீங்கன்னாரு. அப்புறம் எங்கள் அப்பாவை பார்த்தேன், சொன்னேன், நீ பார்த்து வச்சுது அனுபவி. அந்த பூஜையில் கூட இங்கே தேங்காய் உடைன்னு நம்மளை தான். அது என்னவோ தெரில, நமக்கு தேங்காய் உடைக்க வராதுங்க. இத்தனை வயசாகிடுச்சு, எப்போ உடைச்சாலும் ஏடா கூடமாக தான் உடைப்பேன். உடச்சி எடுத்துன்னு வந்தால் என்ன படிச்சுக்கிறீங்க, தேங்காய் உடைக்க தெரியலன்னா. நான் தேங்காய் உடைக்கிறதுக்கு அங்கே படித்தேன் இல்லை, சிலபஸில் அது இருக்கா? இதே சூற தேங்காய்னா பரவாயில்லைங்க, ஆஃபீஸில் ஜீவன் நெஞ்சு ஓங்கி போட்டு வச்சுக்கேன், தூளாக ஆகும். இது போட்டு அதுவும் தேங்காய் வைக்கிறது கூட எப்படி தெரியுமா? நடு வீட்டில் அந்த கண் இருக்கிறது ரைட்டில் வைங்க, கண் இல்லாத லெஃப்டில் வைங்க. இலை தாண்டாதீங்க, என் ஹைட்டுக்கு இலை தாண்டாமல் தேங்காய் கீழே வைக்கவே முடியாது. அப்புறம் கற்பூர தட்டாவே எடுத்துப்பாங்க, நம்ம பெல் அடிக்கணும். அது ரொம்ப கொடுமை. பெல் அடிச்சிங்கன்னா ஒரு கையில் பெல்லு, ஒரு கையில் கற்பூரம். ஏன்னா அந்த அம்மா அணையறதுக்கு முன்னால் அதை போடணும். வெறும் எடுபடி. நான் ஒரு நாள் கூட பூஜையில் சாமி கும்பிட்டதே இல்லை. இவ்வளோ வேலை நானே பண்ணின்னு இருக்கேன். அவன் அப்படியே சாமி கும்பிட்டுடுங்க, கடைசியாக இவ்வளோ பெரிய கற்பூரத்தை வச்சு கீழே வச்சுட்டு என்ன பண்ணுவான், கற்பூரம் அணையிற வரையும் பெல் அடிக்கிறதை நிறுத்தக்கூடாதுட்டு வெளில போயிடுவான். தனியாக நின்று ஆட்டி நிற்பேன். பெல்லு சொல்லி வச்சா மாதிரி கற்பூரம் அணையவே அணையாதுங்க. திட்டுவாங்க, ஏன்னா வேர்க்கும். ஒரு ஃபேனெல்லாம் இல்லை பூஜை ரூமில், அணையில. இது ஒரு பூஜையா சார்? அவளை பார்த்தா ஹாலில் போய் ஏசியில் போட்டு உட்காந்துப்பா. இதுதான் இவங்க பக்தி நெறியெலாம் வளர்க்குறது இல்லை. பக்தி நெறியை வளர்ப்பது என்றால் அன்றும் இன்றும் என்றும் ஆண்களால் மட்டும்தான் முடியும். ஏனென்றால் அவர்கள்தான் தொண்டுக்காக எதையும் இழக்க தயாராக இருப்பார்கள் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.